மற்றும் நெல்லை மாவட்டங்களில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் கடும் சேதமடைந்தன. இதற்கிடையே தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் சீரமைப்பு பணிகளுக்கான நிவாரணம் குறித்து 72 பக்க மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கியுள்ளார். இந்த மனுவில் தமிழகத்தில் வரலாறு காணாத மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதில் தென் மாவட்டங்களில் பாலங்கள், சாலைகள், பள்ளிகள், பல்வேறு கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. எனவே இந்த நிவாரணப் பணிகளுக்கு மாநில அரசிடம் குறைந்த அளவே நிதி உள்ளது. இது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கே போதுமானதாக இருக்காது. எனவே மத்திய அரசு விரைவாக நிவாரணம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி முதல் புதிய பாட புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பால் ரத்து செய்யப்பட்டுள்ள அரையாண்டு தேர்வுகளை எப்போது நடத்துவது என்பது குறித்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அருகில் அதிபயங்கர சத்தம் கேட்டதாக டெல்லி காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. தொலைபேசியில் கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதோடு தூதரகம் அமைந்துள்ள பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். எனினும் அந்த பகுதியிலிருந்து அத்தகைய சத்தம் வந்ததற்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. மாலை 5 மணியளவில் தூதரகம் அருகில் குண்டுவெடிப்புக்கு இணையான அளவு அதிபயங்கரமான சத்தம் கேட்டதாக இஸ்ரேல் தூதரக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் தூதரக ஊழியர்கள் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபாகரன் என்பவர் பட்டப்பகலில் பிள்ளையார்பாளையம் பகுதியில் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதில் தப்பி ஓடிய குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இதனிடையே காஞ்சிபுரத்தை சேர்ந்த பிரபல ரவுடி வசூல் ராஜாவின் கூட்டாளிகள் ரகு மற்றும் அசன் இந்த கொலையில் ஈடுபட்டதாக தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்நிலையில் காஞ்சிபுரம் ரயில் நிலையம் அருகே உள்ள இந்திரா நகர் பகுதியில் ரகு மற்றும் அசன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்ய சென்றபோது போலீசார் மீது அரிவாளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் சிறப்பு காவல் உதவியாளர் ராமலிங்கம், காவலர் சசிகுமார் இருவரும் காயமடைந்தனர். இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ரவுடிகள் ரகு, அசான் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரவுடிகள் தாக்குதலில் காயமடைந்த போலீசார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் தளத்தில் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடன் விரிவாக விவாதித்தோம். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகியவை இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதியாகும். ஆனால் கல்வான் தாக்குதலுக்கு பிறகு நமது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் மற்றும் அவர்களின் குரல்கள் கேட்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலின் குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழாவில் பங்கேற்க பல்வேறு அரசியல் கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிகள் மற்றும் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து எடுத்து கூறினார். முன்னதாக சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களை ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு வருகை தருமாறு நிருபேந்திர மிஸ்ரா அழைப்பு விடுத்துள்ளார்.
அசாம் மாநிலம் கவுகாத்தி ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிக்காக ரயில் பெட்டிகள் பராமரிப்பு பிரிவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தீயணைப்புத் துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழப்போ அல்லது தீ காயங்களோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெல்டிங் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட போது தீப்பொறிப்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜகவின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான அயோத்தி ராமர் கோயில் ஜனவரி 22ஆம் தேதி திறக்க உள்ளது. அதில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் ஜெய்சூரிக்கும் அழைப்பு சென்றது. ஆனால் அவர் அந்த அழைப்பை நிராகரித்துள்ளார். இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மேலிடக்குழு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது: மத நம்பிக்கைகளை மதிப்பதும் தங்கள் மத நம்பிக்கையை பின்பற்றுவதற்கான ஒவ்வொரு தனிநபரின் ராமர் கோவில் திறப்பு விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். மேலும் மத நிகழ்ச்சியை அரசு நிகழ்ச்சியை போல் பாரதிய ஜனதாவும் RSSம் மாற்றியது துரதிருஷ்டவசமானது என கூறப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் அருகே பெரியகுப்பம் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் இருந்து நள்ளிரவு 12 மணியளவில் திடீரென வாயு கசிவு ஏற்பட்டது. இதனால் அருகில் உள்ள பகுதியில் வசித்து வந்த பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டதை அடுத்து 30க்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வாயு கசிவால் பெரியகுப்பம் மீனவ கிராம பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் அப்பகுதியை ஆட்டோ, இருசக்கர வாகனங்களில் வெளியேறினர். கப்பல்களிலிருந்து திரவ அமோனியா கொண்டுவரும் குழாயில் கசிவு ஏற்பட்டதாகவும் குழாயில் ஏற்பட்ட சேதம் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மண்டலத்திற்கு கடந்த 20ஆம் தேதி வரை 550 காசுகளுக்கு முட்டை கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. பின்னர் 20ஆம் தேதி முதல் நேற்று வரை தொடர்ச்சியாக 7 நாட்களாக முட்டை பண்ணை கொள்முதல் விலையானது தினந்தோறும் 5 காசுகள் வீதம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்று முட்டை கொள்முதல் விலை அதிரடியாக 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 585 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 22 நாட்களில் மட்டும் 110 காசுகள் முட்டை கொள்முதல் விலையில் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறுகையில், வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி அதிகரித்து வருகிறது. அதனால் முட்டை கொள்முதல் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 600 காசுகள் வரை முட்டை கொள்முதல் விலை உயர வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18ஆம் தேதிகளில் வரலாறு காணாத அளவிற்கு கனமழை பெய்தது. இதனால் மேலாத்தூர், சுப்பிரமணியபுரம் வெள்ள நீரில் தத்தளித்தது. இந்த நிலையில் மேலாத்தூர் சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த விவசாயி அருள்ராஜ் அன்று இரவு வீட்டின் வெளிச்சுவர் முன்பு கழுத்தளவு தேங்கிய வெள்ள நீரில் கடந்து சென்ற போது திடீரென பள்ளத்தில் சிக்கி வெள்ள நீரில் மூழ்கி பலியாகி நீரில் மிதந்துள்ளார். இதனை பார்த்த அருள்ராஜ் அண்ணன் சேகர் அவரது உடலை மீட்டுள்ளார். இதனையடுத்து அடுத்த நாள் காலையில் தம்பி இறந்த தகவலை தெரிவிக்க சேகர் தெருப்பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது தெருவில் சாலையோரத்தில் வெள்ளத்தில் உருவான பள்ளத்தில் சிக்கி வெள்ள நீரில் மூழ்கி உயிருக்கு போராடியுள்ளார். இதனை பார்த்த அப்பகுதி இளைஞர்கள் சேகரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை இருந்ததால் இளைஞர்கள் சேகருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்து கருப்பூர் காவல் நிலைய எல்லையான நாரணம்பாளையம் பகுதியில் செங்கானூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் என்ஜினியரிங் லேத் பட்டறை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பட்டறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பட்டறை உரிமையாளர் ஆறுமுகம், அவரது மகன் கதிர்வேல், கூலி வேலை செய்யும் ஆனந்த் ஆகிய 3 பேருக்கும் பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் காயமடைந்த 3 பேரையும் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து கருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக
தமிழகத்தில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து 2 கட்டங்களாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இன்று 3ஆம் கட்டமாக ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட மளிகை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட வாகனத்தை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மத்திய அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ள சேதம் குறித்து வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தமிழக அரசின் அனைத்து துறை செயலாளர்கள், துறை இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் வெள்ள சேதம் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிவாரணப் பணிகள் குறித்தும் விளக்கம் கேட்டு ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வின் போது தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மத்திய இணையமைச்சர் வேல்முருகன், தமிழக நிதி மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உட்பட அனைத்து துறை இயக்குநர்கள், செயலாளர்கள் உடனிருந்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டார். அரசு கலைக்கல்லூரியில் இருந்து பேருந்து நிலையம் வரை நடைபயணம் மேற்கொண்ட அவருக்கு மேளதாளங்கள் முழங்க மரியாதை அளித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் நடைபயணத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.